34 சட்டமன்ற தொகுதியில் 200 என்ற இலக்கையும் கடந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை, கழகத் தலைவர் ஆட்சியின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, 234 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக வெல்லும் என்ற ஒரு பிரகடனத்தை இங்கே அறிவித்திருக்கிறார்கள். சார், விஜய் வந்துட்டு கூட்டணி இருமாப்புல இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா நான் விடுறேன், அதே போல கூட்டணி மாறும், மக்கள் மாத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சார்? அதாவது ஒரு பொச்சரிப்புல இருக்கிறவங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு புதிய கட்சியை தொடங்கக்கூடியவர்கள் மக்களிடம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதும், மக்களிடம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் என்ன செயல்பட வேண்டுமோ அதில் அவர்கள் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு திமுகவை பற்றி விமர்சிக்குவதில் மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியதிலிருந்து பேசுவார்களே. ஆனால் இதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று அவர்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன். ஆனால் மக்கள் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த சினிமாவில் நடிச்சுட்டு வந்துட்டா, பெரிய ஹீரோ நடிச்சிட்டாங்கன்னா அவங்க நாட்டில் எல்லாத்தையும் செஞ்சதாவோ கருதிட மாட்டாங்க. மக்களுக்கான பிரச்சனைக்கு யார் உடன் நிற்கிறார்கள், மக்களுக்காக யார் போராடுகிறார்கள், மக்களுக்கு யார் நல்லதை செய்கிறார்கள், எந்த திட்டங்களை கொண்டு வருகிறார்கள், என்ன சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்று தான் மக்கள் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு உள்ள மாநிலமாக தான் தமிழ்நாடு இருக்கிறது. இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் வாரி கொடுத்துருவாங்கலாம் கிடையாது. கூட்டணி மிக நேர்த்தியாக, மிக உறுதியாக, கொள்கை கூட்டணியாக நம்மளுடைய தலைவர் அவர்கள் உருவாக்கிய நாளிலிருந்து கூடிக்கொண்டு தான் இருக்கு. இன்னும் வெளிப்படையாக சொன்னோம், இது வரைக்கும் எல்லா கூட்டங்களையும் பேசுகிறவங்க 2018 உருவான கூட்டணி தொடர்ந்து 6 ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த 6 ஆண்டு காலத்திலும் சந்தித்த அத்தனை தேர்தலிலும் இந்த கூட்டணியை வென்று இருக்கிறது என்று மட்டும் சொன்னாங்க. ஆனால் ஊடகவியலாளர்கள் எல்லாரும், அரசியல் நோக்கர்களுக்கு தெரியும், 2019 கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகளை கடந்து கூடுதலாக 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கு. 2021 ஆதரவு தெரிவித்த சில அரசியல் கட்சிகளையும் கடந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் இன்னும் கூடுதல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கு. இதையெல்லாம் எது காட்டுகிறது என்றால், ஒரு நல்லாட்சி, மிக முக்கியமாக நம்மளுடைய மாநிலத்து உரிமை பாதுகாக்கிற ஒரு ஆட்சி. எனவே இந்த கூட்டணி இன்னும் கூடுதலாக வலிமை பெற்றுக் கொண்டுதான் வருது. நீங்க கூட்டணி அமைக்க போறேன், இந்த கூட்டணி அமைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன், கூட்டணி ஒழுங்கா எப்படி நடத்தணுமோ வழி நடத்துறார், எல்லாரையும் மரியாதையோடு நடத்துறார், நல்ல ஆட்சியை நடத்துறார், இந்த கொள்கையை கடந்து எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் நடத்துறார். அதனால கொள்கை கூட்டணியாக இருக்கிற காரணத்தால் இந்த கூட்டணி வலிமை மிக்க கூட்டணி. இதை உடைக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்களுக்கு நடக்கலைன்ற பொச்சரிப்புல, பொறாமையில, வைத்தறிச்சல்ல சில பேர் பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை. அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளில் அவர் குறித்த ஒரு நூல் வெளியீட்டு விழாவிற்கு அண்ணன் தொல் திருமாவளவன் செல்லவில்லை. அது அவருக்கு வைத்தறிச்சலாக இருக்கலாம். என்னடா இது, நம்ம கூப்பிட்டோம், முதல்ல அவர் வருவாருன்னு நினைச்சோம், அவரே வரலையேன்னு அவருக்கு வைத்தறிச்சல் இருந்தா அதுக்கு திமுக மீது பாயணும், திமுக மேலே எகிரி குதிக்கணும், அதை பற்றி விமர்சிக்கணும்னு நினைக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு அரசியலில் யாருமே பார்க்குறவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. என்ன அவங்க இந்த மக்களுக்காக பேசியிருக்காங்க, இன்னும் இந்த மக்களுக்காக செய்ய போகிறோம், இன்னும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை எந்த அடிப்படையில் கண்டிப்பாக இந்த மாநிலத்தை பற்றி, மக்களை பற்றி நாங்கள் பேசுவோம்னு பேச வேண்டிய அரசியல் கட்சிகள் இல்லாமல் திமுக மேலே குற்றம் சொல்றது, இது மன்னராட்சி முறையான்னு கேட்கறது, இதை வழியாக வழிந்ததுன்னு. ஏங்க, வழியெல்லாம் வரத்துக்கெல்லாம் இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. முதல்ல அரசியலே தெரியாத ஒருவராக இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஏன்னா மக்களிடம் சந்தித்து மக்களிடம் வாக்கை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் ஆன பிறகுதான் பேசணும். இது ஆவாதவங்களாம் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. முதல்ல மக்களிடம் வாக்கு பெற்று கவுன்சிலர் ஆகட்டும். முதல்ல இவங்க போய் என்னங்க, நான் என்ன கேட்கிறேன், மன்னராட்சி முறை என்ன எப்படி அப்படின்னா இதெல்லாம் முடிச்சு விட்றதுதான் குடியாட்சி இது. அப்ப மக்களை சந்தித்து வாக்கை பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மிக பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் தான் இங்கே ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறார்கள். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சருடன் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க. குறிப்பாக துணை முதலமைச்சர் மிகுந்த எழுச்சியோடு வெற்றி பெற்று படிப்படியாக இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலமே உற்று நோக்கிற ஒரு இளம் தலைவராக இருக்கிறார். அது அவங்களுக்கு என்னன்னா, இது இப்போ பார்க்குற அரசியலில் ஒரு 50-60 வருஷமா பார்த்தவங்களுக்கு தெரியும். கலைஞரை புதுசாக ஒருத்தர் கட்சி தொடங்கி இருப்பார். ஒரு மாவட்ட அளவில் கூட அந்த கட்சி இருக்காது. ஆனால் முதல் நாள் கட்சி தொடங்கின அடுத்த நாள் பேட்டி கேட்டால் கலைஞரை பற்றி விமர்சித்து தான் அரசியல் பேசுவாங்க. அதே பாணியில் இப்போ வரவங்க எல்லாருக்கும் அதே விஷயம். திமுகவையும் குறிப்பாக எங்களுடைய இளம் தலைவரை பற்றி விமர்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
இளந்தலைவர் பற்றி பேசினா அவங்க யாரும் பிரபலம் ஆயிடுவான்னு நினைக்கிற மாதிரி இருக்காங்க. அதனால எதையெல்லாம் விமர்சனமாக வைத்தால் தன்னை பற்றி பேசுவார்கள். ஏன்னா இவ்வளவு பெரிய மழை வெள்ளம் வந்தது, எங்க போச்சுன்னே தெரியல. ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நலத்திட்டமே ஒர்க் ஃப்ரம் ஹோமா. இது எந்த ஊர்லாம் நடக்குமா? இது அவ்வளவு பெரிய வெள்ளம் நடந்திருக்கு. அந்த களத்துக்கே போகாதவங்க விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? களத்துல போய் பார்க்கணும், மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும், வேண்டிய உதவி செய்யணும், வாய்ப்பு இருக்கக்கூடிய உதவி செய்யணும், நான் இருக்கேன்னு கூட நிற்கணும். அதுக்கே வர தயாரா இல்லாதவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு களத்துல நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காருங்க. ஒரே நாள்ல 5 மாவட்டத்தினுடைய வெள்ள பாதிப்புகளுக்கும் போறாங்க. 2 நாள்ல போய் சுற்றி பார்த்து எல்லா இடத்துக்கும் தேவையானதை செய்து கொடுத்து விட்டு செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய வைப்பதற்கும் எல்லா வேலையும் செய்து கொண்டு இருக்கிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் எங்களுடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி விமர்சிக்கக்கூடிய தகுதியை இன்னும் சிலர் பெறவில்லை என்பது என்னுடைய அர்த்தம்.